மோனிஷா ஆடியோ நாவல்ஸ் லிசனர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோனிஷா பேசுகிறேன். இதோ உங்களுக்காக ஒரு புது கதையோடு வந்திருக்கேன். ஆனால் இந்த கதையை வாசிக்க போகிறது நானும் இல்லை, இன்னொரு பெண் வாசிப்பாளரும் இல்லை, ஒரு ஆண் வாசிப்பாளர் உங்களுக்காக வாசிக்க போகிறாங்க. அவர் பேர் ஆர்ஜே ராஜசேகரன். ரொம்ப அருமையாக உணர்வு பூர்வமாக வாசிச்சிருக்காரு. அது ஏன் ஆண் வாசிப்பாளர் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த கதை முழுக்க ஒரு ஆணுடைய கண்ணோட்டத்திலேருந்து ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதப்பட்டதுனால அதை ஒரு ஆண் வாசித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கதையோட பெயர் அன்பின் வழியது. உங்களுக்காக முதல் அத்தியாயம். நான் சந்தித்த பல்லாயிரம் இரவுகளில் இதுதான் கொடூரமானது. ஒருவேளை இதுதான் என் வாழ்வின் கடைசி இரவாகவும் இருக்கலாம் என்ன, இருக்கப் போகிறது. நான் இறக்கப் போகிறேன். என் வாழ்வின் இந்த இரவும் இந்த நொடிகளும் இத்தனை கருணையற்றதாக மாறிப்போகும் என்று நான் அறிந்திருக்கவில்லையே. அறிந்திருந்தால் இங்கு வந்திருக்கவே மாட்டேனே, இந்த இடத்தில் நின்றிருக்கவே மாட்டேனே. கட்டுப்பாட்டை இழந்து அதிக வேகத்தில் வந்த அந்த லாரி என் மீது மோதுவதற்கு அந்த வாய்ப்பையும் தந்திருக்க மாட்டேனே. லாரிக்கு அடியே வழியில் ஒடுங்கி நசுங்கி இரத்த வெள்ளத்தில் கிடந்த என் உடலை பல ஜோடி விழிகள் பிரதாபமாக பார்ப்பதை நானும் பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு சில வினாடிகள் தாமதமாக வந்திருந்தால் நானும் கூட அந்த பல ஜோடி விழிகள் ஒன்றாக கலந்திருப்பேன். எந்த விதியோ இந்த நேரத்தில் என்னை இங்கு இழுத்து வந்து சேர்த்து விட்டது. இதெல்லாம் வெறும் கனவாக இருக்கக்கூடாதா? யாராவது என்னை தட்டி எழுப்புங்களேன். இல்லை, இது கனவில்லை, கனவாக இருக்க வாய்ப்பும் இல்லை. இதுவரையில் நான் உணர்ந்திராத மிக மோசமான வழியை நான் இன்று இந்த நொடிப்பொழுதை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வழி எத்தனை உண்மையானதோ அதே அளவு உண்மையானது வாழ வேண்டும் என்ற எனது வேட்கை. அதனால்தான் சிதிலமடைந்த என் தேகத்தில் இன்னமும் உயிர் ஒட்டி கொண்டிருந்தது. மரணத்தின் எல்லை விளிம்பை பற்றி கொண்டு ஊசலாடியபடி எனது உடல் இன்னமும் துடித்து கொண்டிருந்தது. என்னை யாராவது தூக்கி கொண்டு போய் காப்பாற்ற மாட்டார்களா என்று ஏங்கி கரைந்து வழிந்து கொண்டிருந்த இரத்த துளிகளின் வழியே நானுமே கொஞ்சமாய் கரைந்து வழிந்து கொண்டிருந்தேன். எனது நினைவுகளில் எனது மகாலட்சுமி வந்து நின்றாள். பேருந்து கம்பியில் தலை சாய்த்து அமர்ந்திருந்த அந்த பெண் சிற்பத்தை பார்த்த நொடி என்னையே நான் அறியாமல் அவள் மீது மையல் கொண்டு விட்டேன். அவள் கண்களில் துளி துளியாக சொட்டிய கண்ணீரும் முகத்தில் அப்பியிருந்த சோகமும் ஏதோ கடக்க முடியாத சோகத்தில் அவள் ஆழ்ந்திருப்பதை உணர்த்தியது. அவளை தோளில் சாய்த்து ஆறுதல் கூற வேண்டும் போல மனம் தவித்தது. பருவ பெண்களுக்கு உயிர் வருவதை பார்த்தால் இயல்பில் எல்லா ஆண்களுக்கும் இப்படிதான் அளவா தோன்றும். ஆனால் நான் அப்படி யோசிக்கவில்லை. அது என் ஆழ் மனதில் ஏற்பட்ட உணர்வு. மகா, அடுத்த வாரம் ஸ்டாப் தான் இறங்கு என்று யாரோ அவளிடம் சொல்ல அந்த பெண் சிற்பம் உயிர் பெற்றது போல எழுந்து அமர்ந்து கொண்டாள். தன் கண்களின் கண்ணீரை துடைத்து கொண்டு ஜன்னல் வழியை எட்டி பார்த்து எழுந்து நின்றாள். பேருந்து கம்பியை பற்றி கொண்டு நடந்து வர அவள் தோளில் இருந்த துப்பட்டா சரிந்து நழுவுகையில் என் மனம் கலவரம் கொண்டது. அதிவேகமாக பரவும் இந்த கிளர்ச்சிகளை இழுத்து பிடித்து நிறுத்த முடியாத வாலிப பருவம் என்னை அவள் பின்னே விரட்டியது. பச்சையும் வெள்ளையுமாக அவள் காட்டன் சுடிதார் காற்றில் பறந்தது. என் அருகே என்னை தொட்டும் தொடாமலும் வந்து நின்று வழிவிடச் சொல்லி அவள் கடந்து சென்ற போது காதலும் காமமும் ஒரு சேர என் உணர்வுகளுக்குள் பற்றி கொண்டது. என் மனம் முழுக்க மகவாகி போனாள். அவள் என்னை கடந்து போனதும் நான் அவள் மீது காதல் கொண்டதும் கற்பூரமாக காட்டில் கரையும் உணர்வென்று தான் நினைத்தேன். ஆனால் அது தீயாக பற்றி கொண்டது. என்னுள் கொழுந்து விட்டு இருந்தது. நீங்கள் தான் என்னோட எல்லாம், என் கடைசி மூச்சு வரைக்கும் உங்கள் கூட தான் வாழணும் அன்பு என்று அவள் ஒரு நாள் கட்டிக்கொண்டு அழுத போது அன்புவாகிய நான் அவளுக்கு யாதுமானவனாக நின்றேன். மகாவாகிய அவள்
என் உலகமாக சுழன்றாள். நாம் இதுக்கப்புறம் வாழப்போகிற வாழ்க்கையை பற்றி நீ கற்பனை கூட செஞ்சு பார்த்துருக்க மாட்டோமாகா. நம்ம லைஃப் இனிமே அப்படி இருக்க போகுது என்று அவளுக்குள் நம்பிக்கையை விதைத்து கண்களில் வழிந்த ஆனந்த கண்ணீரை துடைத்துவிட்டு, லாஸ்டா லவ்வரா ஒரே ஒரு கிஸ் பண்ணிக்கிட்டுமா என்று அவளிடம் கெஞ்சினேன். அவள் மறுக்கவில்லை. ஏன் மறுக்கப் போகிறாள்? நாளை நான் அவள் கணவன், அவள் வாழ்வின் மறுபாதி. பேசாமல் மௌனித்து கிடந்த அவள் உதடுகளுக்குள் மௌனமாக என் இதழ்கள் மொத்த மொழி பேசின. நான் அவளை தழுவி முத்தமிடும் வரை கண்கள் மூடி லைத்திருந்தவள் என் கரம் அவள் இடையை வளைத்து பிடிக்கவும் சுதாரித்து கொண்டு விலகினாள். அன்பு போதும் என்று. ஆனால் எனக்கு போதவில்லையே. நான் அவளை மீண்டும் நெருங்க எத்தனைக்க, பூங்க அன்பு, யாராவது பார்த்துட போகிறாங்க என்று அவள் அவசரமாக வாசல் கதவை தாண்டி என்னை விரட்டிவிட, நான் கடுப்புடன் அவளை முறைத்து, நாளைக்கு நான் உன் புருஷண்டி என்றேன் கொஞ்சம் அதிகாரமாக. நாளைக்கு தானே, இன்னைக்கு இல்லையே என்றவள் புன்னகையுடன், டைம் ஆயிடுச்சு கிளம்புங்க என்று தலையசித்து இன்று இது போதும் என்று என் கண்ணை காட்டி வழி அனுப்பி வைத்தாள். ஆனால் அதுதான் எங்களின் கடைசி மொத்தமாக விடப்போகிறது என்று அவளும் அறியவில்லை, நானுமே அறியவில்லை. அந்த சிறிய சாலையில் நடந்து அதன் இணைப்பு சாலையை பிடித்து அதிக கூட்டம் இல்லாத அந்த பஸ் நிறுத்தத்தில் வந்து நின்ற கணம், லாரி அதிவேகமாக வந்த அந்த லாரி மோதி என் உடலை சின்ன பின்னமாக்கி விட்டது. எல்லாமே ஒரு நொடி பொழுதில் நடந்து முடிந்து விட்டது. நான் கண்ட கனவுகள், கொண்டிருந்த ஆசைகள், எனக்கான அத்தனை கற்பனைகளும் சாலையில் வழிந்து போய் கொண்டிருக்கும் என் இரத்த சிதறல்களைப் போல ஈமொய்த்து காய்ந்து நாளை மறுநாளோ இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடப் போகின்றன. ஆனால் அந்த ஈரமுத்தமும் அவள் இதழின் வாசமும் இன்னுமே என் உணர்வுகளுக்குள் உயிரோட்டமாய் சிரிந்து கிடக்க, அவசரமாக என் சிந்தனைகள் எங்கெங்கோ ஓடிச்சு தருகின்றன. அழுது வடிந்த பரிதாபகரமான நிலையில் இருந்த என் அம்மாவின் முகம் மகாவின் முகத்தை நினைவுபடுத்தியது. அப்படியே அவள் சோகமுகம் அம்மாவின் சாயலை ஒத்திருந்தது. நேசித்து தேற்ற முடியாத அம்மாவின் அத்தனை சுகத்தையும் மகாவின் கரம் பற்றுவதன் மூலமாக சரி செய்துவிட முடியும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேனே. எல்லாம் பொய்யாக போய்விட்டது. மகா வாழ்வில் அத்தனை சந்தோஷத்தையும் பெற்றுத்தர எண்ணிய நான் இன்று அவள் வாழ்வேன் அவள் நினைவுகளின் துடைக்க முடியாத ஒரு துயராக ஒட்டி கொள்ளப் போகிறேன் என்பதை நினைக்க என் நெஞ்சம் இடிக்கிறது. என் கண்களில் மெல்ல இருள் சூழ தொடங்கிவிட்டது. கரை புரண்டோடிய என் எண்ணங்கள் அனைத்தும் நிமிட நேரத்தில் வடிந்து வறண்டு பாலவனைக்காடாக வற்றி போகும் கடைசி சொட்டு நிமிடத்தில் இருளடந்த என் விழிகளில் ஒரு சிறு ஒளியாக மின்னியது அவன் முகம். அதுதான் என் முகமும் கூட. என்னை எனக்குள்ளாகவே நான் பார்த்தேன். ஆனால் அவனுக்கு நான் இருக்கிறேனா? இன்னமும் எனக்கு அது பிடிபடாத கேள்விதான் அது. கருப்பையிலிருந்து ஒன்றாகத்தான் எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடங்கினோம். நான் அன்புவாக, அவன் அறிவாக. கண்ணாடியில் பிரதிபலிப்பது போல என் முகத்தை அவனும், அவன் முகத்தை நானும் அப்படியே பிரதிபலித்த போதும் எங்கள் உணர்வுகளும் ஆசைகளும் அவ்வாறாக இல்லை. அவை நேருக்கு மாறாக முரண்டி கொண்டு நின்றன. ஒரு துளியிலிருந்து உருவான ஈருயிர்களாக ஒரே நாளில் ஜனித்த போதும் நாங்கள் உடலாலும் மனதாலும் உடைந்த இரு வேறு துண்டுகளாக பிரிந்து நின்றோம். இன்று மொத்தமாக அவனை விட்டு நான் பிரிந்து வெகு தூரம் செல்லப் போகிறேன். கூப்பிட முடியாத தூரத்தில் தொலைந்து போகப் போகிறேன். அது ஒருவேளை அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தரலாம். இது முடிந்துவிட்டது. யாரும் அறிய ரகசிய மரணக்காட்டின் அந்த ஒற்றையடி இருள் பாதையில் நான் தன்னந்தனியே கரைந்து காணாமல் மறைந்து கொண்டிருக்கிறேன். வடி மறந்து, என் வாழ்க்கை மறந்து, இறுதியாக என்னையும் மறந்து. இந்த கதையோட எபிசோட்ஸ் தொடர்ந்து வரும். தொடர்ந்து கேளுங்க. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.